नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேனே அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு 28வது பாசுரம். நாள் ஓடினதே தெரியல. முதல் பாசுரம் இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு 28வது பாசுரம். என்னன்னா, கரைவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தை அழகான தேவ குரல்ல நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசுரத்தோட விளக்கமும் இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்யதேசமும் என்ன அப்படிங்கிறத நம்ம அனுபவிப்போம். வாங்கோ. கானம் சேர்ந்தும் கரவைகள் சென்று கானம் சேர்ந்தும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துந்தன்னை பிறவி பெறா ஒழிக்க மொழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாகுதனை சிறு பேரழை தரவும் ஸ்ரீனியரோடாதே இறைவானே தாராய் பரையேனும் அற்புதம், அற்புதமான பாசுரம். இந்த பாசுரம் அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச பாசுரம். அதே தான் ரொம்ப பிடிச்ச பாசுரம். அப்படின்னா, இந்த இடத்துல அவள் ஆயர்குல பெண்ணாக தன்னை கற்பனை செய்து ஆயர்குல பெண்ணாகவே மாறி அந்த பாசுரங்கள் எல்லாம் அந்த பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கணும், யாருக்கு விரதம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய கற்பனை அந்த இடத்துல இப்படி இருந்தனாக்கா இப்படி உலகம் இருக்குமே, இப்படி இருந்தால் இப்படி பார்க்கலாமே, இப்படி இருந்தால் பக்தி இருக்குமே அப்படின்னு அந்த பக்தியை பறக்க சொன்னவள் ஆண்டாள் இல்லையா. அப்போ இந்த இடத்துல அவ்வளோ அழகான ஒரு பாசுரத்தில் என்ன சொல்ல வரா அப்படின்னா, கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். ஏன்னா இந்த முதல்ல இருக்கிற பாசுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த கொடியே விதானமே மங்கள விளக்கு பறை சங்கு இப்படின்னு பெருமாளை ஆராதித்து அந்த விரதம் எப்படி இருக்கணும்ன்றத அழகாக சொல்லியிருப்பா. எப்படி அந்த பெருமாளை சென்று அடையணும், அவனுக்கு எப்படி சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருப்பா. நான் இந்த இடத்துல ஒரு ஆயர்பாடி பெண்ணை தான் எல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பாமரனுக்கு போய் சேரும் அது தெரியாது இல்லையா. ஏன்னா எல்லாம் பெருமாள் கூட பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் எல்லாம் சொல்லியிருக்காரு. பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் எல்லாம் சொல்லிட்டார். பாமரனுக்கு அது எப்படி போய் சேரும், அவன் எப்படி இருக்கணும், தெரியாதவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதை தான் இந்த இடத்துல ஆண்டாலும் அவளோட பாசுரங்கள் நான் எல்லாம் மேலே எப்படி இருக்கணும், விரதம் இருக்கணும்னா சொல்லிட்டேன். ஆனால் இதெல்லாம் சொன்னாலும் நாங்கள்லாம் அறிவே இல்லாதவா அப்படிங்கிறாவோ அவளே சொல்லிக்கிறான். இந்த மாதிரி எங்களுக்கு ஆயர்பாடி பெண்ணா தன்னை பாவிக்கிறா இல்லையா. அவள் தாயாரே சொல்லிக்கிறான் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்.
கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். இந்த கறவைகள், இந்த பசு மாடெல்லாம் என்ன பண்ணுவாலும் ஆயர்பாடியில் மேய்ச்சிந்து போவாராம். அதாவது கிருஷ்ணரோடு சேர்ந்து தான் மேய்ச்சிந்து போவான். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவர் அந்த டப்பாவில் கட்டி கொடுப்பா. அவ்வாறும் அந்த குழந்தைகளும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். கண்ணனுக்கு அந்த பிரசாதம் மாதிரி நம்மளாம் கண்டுரலை பண்ணணும், ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் சொல்கிறோம் இல்லையா. அங்கே இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் அந்த கண்ணனுக்கு ஊட்டினதுக்கு பிறகு அவள் சாப்பிடுவாராம். அதுதான் அவளோட ஆச்சாரம், அவளோட அனுஷ்டானம். ஏன்னா கண்ணனே அங்கே பிறந்திருக்கான் இல்லையா, அதனால் அப்படியே சந்தோஷமாக இருப்பானாம். இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் விளையாட போகும் இல்லையா. இப்போ இந்த சறுக்கு மரம் இப்போ கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பார்க்கிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம், அப்படி மேலே ஏறி அப்படி சறுக்கின்னு வருவாள். அப்படி இருக்கும் இல்லையா. என்ன பண்ணுவாலும் ஒரு 10 குழந்தைகள் போவாராம். சறுக்கு மரம் இருக்கே, விளையாடலாமா கண்ணா அப்படி கேட்கும்போது, கண்ணனு குழந்தை தானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, முதல்ல ஒரு பையன் ஏறுவானா. ஏறி போயிட்டு அந்த இடத்துல அந்த சறுக்கில் அப்படியே சறுக்கிட்டு போய் கீழே விழுவானா. சரியா, அவன் விழும்போது அடுத்த பையன் ரெடியாக இருப்பான். இப்போ அடுத்த பையன் யாருன்னா கண்ணன். கண்ணன் என்ன பண்ணுவான், அதே மாதிரி அவனை ஏறி அப்படியே சறுக்குவான். அவன் சறுக்கிட்டு போய் அப்படி விழுவான். பார்த்தீங்களா, அந்த பையன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல ஒரு பையன் போய் விழுந்தான் பாருங்க, அவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணரோட கால் அந்த பையனோட தலையில் போய் அப்படியே விழுவான். நான் எப்பேற்பட்ட பாக்கியம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அந்த குழந்தைகள் என்ன பக்தி பண்ணா, அவளை எப்பேற்பட்ட ஆழ்வார்கள், எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த குழந்தையோட அந்த கிருஷ்ணரோட கால் அந்த குழந்தையோட தலையில் போய் போடுமா. அந்த குழந்தை அப்படியே எழுந்து அது போகும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் போய் அந்த பள்ளத்தில் போய் விழுவார். இதுக்கு அடுத்த குழந்தை இருக்குது பாருங்கள், அதுதான் இன்னும் விசேஷம். அதுவும் மேலே ஏறி வரும், வந்துட்டு அதுவும் சறுக்கும். கிருஷ்ணரோட அந்த தோள்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, தலை தோள்பட்டை, அந்த இடத்துல அது கால் போடுமா. அந்த திருவடியும் பெருமாள் அப்படியே வாங்கிப்பாராம். ஏன்னா அது ஒரு பாகவதோத்தமன். அந்த பாகவதோத்தமன் திருமடியும் தன்னோட தலையில் வாங்கிப்பார் பெருமாள். அதுதான் அங்கே ஆச்சரியம். இப்படி அந்த குழந்தைகளோட கல்லங்கப்படம் இல்லாமல் அந்த குழந்தைகளோட பக்தியை ரொம்ப ருசிச்சு அந்த யுகத்தில் பெருமாள் வந்து அந்த அவதரிச்சார் இல்லையா. அதான் இந்த இடத்துல சொல்கிறா, நாங்கள் எல்லாம் இந்த மாடெல்லாம் ஓட்டிட்டு போய் அதெல்லாம் ஓடிட்டு அதெல்லாம் அங்கே சாப்பிட்டுருக்கோம், புல் சாப்பிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் நாங்கள்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம், சாப்பாடு சாப்பிடுவோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, அறிவே இல்லை எங்களுக்கு. ஏன்னா நீ பெருமாளுங்கிறத கூட நாங்கள் உணரலை. ஆனால் நீ ஒரு ரொம்ப முக்கியமானவன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீ பெருமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, அறிவே இல்லையே சொல்கிறா. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து நீ எங்களோட இருக்க, நீ தான் அந்த பெருமாள், எங்களுக்காக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பெருமான்னு எங்களுக்கு தெரியாது. நீ ஒரு குழந்தை அப்படிதான் நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம். நீ இந்த இடத்துல நாங்களும் பிறந்திருக்கோம். நாங்கள் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இருக்கிற அந்த ஆயர்பாடில் நீ வந்து அவதரிச்சுக்கே கிருஷ்ணா. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்கலும் உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் ஞாபகம். இந்த நாங்கள் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணோன்னு தெரியாது, அந்த புண்ணியத்தினாலதான் நீ எங்களோட பிறந்திருக்க அப்படின்னு சொல்றாவோ. குறைவென்றும் இல்லாத கோவிந்தன் ஒத்தந்தானே குறைவில்லாதவன். மனிதர்கள் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கு இல்லையா. இங்கேருந்து பார்க்கும்போது அவள் ரொம்ப இப்படிலாம் இருக்கா பாரு, அவளுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அவகிட்ட போய் கேட்டால் தெரியும் அவகிட்ட எவ்வளோ குறை இருக்குன்னு இல்லையா. குறை இல்லாதவ யார் இந்த உலகத்தில்? எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் குறை இருக்கிறவா தான். ஆனால் அந்த குறைகளை நிறையாக்குறதுக்கு தான் நம்ம பெருமாளை வேண்டணும். அந்த குறைகளை கடந்து போகணும், அதுக்காக தான் இந்த பெருமாளை வேண்டணும். அந்த குறைவென்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவே நமக்கும் கொழிக்க ஒழியாது. நீ ஏதோ நாங்கள்லாம் குறையா இருக்கோம், நீ குறை இல்லாமல் இருக்கேன்றதுக்காக உன்னோட உறவு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உன்னோட உறவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது மாற்றமே கிடையாது. உனக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்குது பார்த்தியா, அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அதை ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகள் நாங்கள்லாம், எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு நான் முதலையே சொல்லிட்டேன். எங்களுக்கு நாங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காதவா இந்த அன்பு. ஆனால் உண்மையில நாங்கள் வச்சிருக்கிற அந்த அன்பு இருக்கு பார்த்தியா, அதில் நாங்கள் ஏன்னா அதிகமான அன்பு கூட தப்பு பண்ண தோணும். அது மாதிரி ஏதான அன்புனால நாங்கள் எதனா பண்ணும்போது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை இப்போது முதல் குழந்தை வந்து விழும்போது பெருமாளோட கால் திருவடி அந்த குழந்தை மேலே படலாம். ஆனால் அடுத்த குழந்தை வந்து விழும்போது அதனோட கால் வந்து பெருமாளோட தலையில் படுறது, அது வந்து பெருமாளாச்சே, அவன் மேலே கால் படலாமா அப்படின்னும் போது அது அன்புனால அன்பு மிகுந்தாலும் அந்த குழந்தை விளையாடும் போது அதுக்கு தெரியாது இல்லையா. அது வந்து உன் மேலே காலப்படணும், நீ பெருமான், உன் மேலே கால் படக்கூடாது அப்படிலாம் அதுக்கு தெரியாது. அப்போது அந்த அன்புனால நாங்கள் செய்கிற அந்த சின்ன பிழை இருக்கு இல்லையா, அதுக்காக கோவப்பட்டு எங்களை எதுவும் பண்ணிடாத பெருமாளே, நீ தான் எங்களை காப்பாற்றணும். நாங்கள் என்ன பண்ணாலும் என்ன பிழை பண்ணாலும்
அதை நீ தான் பொறுத்துண்டு எங்களை காப்பாற்றணும். நீ தாராய் பறையேழு வரும்பாவாய். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நீ தான். இப்போ இத்தனை நேரம் அவள் 27 பாசுரங்களில் இப்படிலாம் விரதம் இருக்கணும், இப்பேற்பட்ட அவதார மகிமைகள் எல்லாம் அவள் சொல்லிட்டா. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆயர்பாடி மகளாக இருந்து ஆயர்பாடியிலே இருந்தவளா இருந்த மாதிரி தான் அந்த பெருமாள் கிட்ட அவர் வேண்டாம். இவ்வளோ நாங்கள் இருந்துட்டோம், எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், தெரிஞ்சு பண்ணியிருப்போம், தெரியாமல் பண்ணியிருப்போம். ஆனால் அதெல்லாம் நீ ஒரு பிழையாக எடுத்துட்டு எங்களை காப்பாற்றாமல் போயிடாத பெருமாளே, எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ஆச்சரியமான பாசுரம் தான் இந்த 28வது பாசுரம். இன்னைக்கு இந்த 28வது பாசுரத்தோட திவ்யதேசம் பொதுவாக இந்த பாசுரத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தெரியக்கூடிய திவ்யதேசம் எதுவாக இருக்கும்? ஆயர்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோகுலம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் அந்த கோகுலத்தோட பெருமைகளை ஏற்கனவே வேற ஒரு பாசுரத்துக்கு நான் எடுத்து சொல்லியிருப்பேன். அதனால இன்னைக்கு இந்த திவ்யதேசத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு இந்த மாடுகள் பின் சென்று எல்லாரும் அந்த மாட்டை ஓட்டிட்டு போய் அங்கே எல்லாரும் அந்த வயலில் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோமே, பெருமாளுக்கு கண்ட்ரோல பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோமே அப்படின்னு அந்த ஆயர்குல சிறுமிகள் எல்லாம் சேர்த்து சொல்றா இல்லையா ஆண்டாள். அப்போ இதுக்கு ஒரு சரியான திவ்யதேசம் எதுவா இருக்க முடியும் தெரியுமோ? திரு ஆதனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 11வது திவ்யதேசம். இப்ப இந்த இடத்துல திரு ஆதனூர் அப்படின்னாலே பசு. இப்போ ஆதனூர் அப்படிங்கிற அந்த திவ்யதேசம் சரியான திவ்யதேசமாக இருக்க வேணும். அவளும் கறவைகளை பற்றி தானே சொல்லியிருக்கா, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தோன்னு சொல்லியிருக்காளே. அப்போ இந்த திவ்யதேசமும் அதுக்கு பொருந்தும் இல்லையா? இந்த கோயில் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்திருப்பளே. இப்போ இந்த ஆதனூர் அப்படிங்கிற திரு ஆதனூர் இந்த திவ்யதேசோட மகிமைகளை சிலதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த இடத்துல ஏன் ஆதனூர் அப்படின்னு பேர் வந்தது இந்த திவ்யதேசத்துக்கு அப்படின்னா, இங்கே காமதேனு தவம் செய்து அந்த பெருமாளை அடைந்தது. அதாவது பசு காமதேனுன்றது ஒரு பசு இல்லையா, அது பெருமாளை தவம் செய்து இந்த இடத்துல அதற்குண்டான பலனை பெற்றது அப்படின்னு பெருமாள் அந்த பசுக்கு காட்சி கொடுத்த அழகான திவ்யதேசம். அதனாலதான் ஆனா பசு, தவம் அப்படின்னா தவம் பண்ண இடம். அதனால ஆத நூர், அதாவது பசு தவம் பண்ண இடம். அதனால இதுக்கு மங்களாசாசனம் பிற ஆழ்வார்கள்லாம் செய்ததுனால்தான் இது திருஆதனூர் அப்படிங்கிற ஆச்சரியமான திருநாமத்தோடு இருக்கக்கூடிய திவ்யதேசம். இப்போ இந்த திவ்யதேசம் சரியா இருக்கும் இல்லையா? இப்போ இந்த திருஆதனூருக்கு ஒரு சாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமோ? இங்க திருவங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு மகிழ்ச்சி வர கட்டணும் அப்படின்னு ஆரம்பித்தார் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் அவரால் அதற்குண்டான பணத்தை எடுக்கவே முடியல. பணமே அவருக்கு இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. பணமே இல்லையே, எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும், எல்லாரும் வேலை செய்கிறா, அப்போ என்ன பண்ணுறது? பணம் இல்லையேன்னு பெருமாள்கிட்ட வேணும்போது அப்போ பெருமாள் சொன்னாராம், நீ அங்கே கொள்ளிடத்தில் என்னை பாரு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆழ்வார் என்ன பண்ண, பெருமாளே கனவு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னன்னு நேராக போகிறார், கொள்ளிடத்துக்கு வர்றார். அந்த இடத்துக்கு வந்த உடனே அங்கே ஒரு வியாபாரி மாதிரி வருவார். என்னன்னா எழுத்தாணி மரக்கால் இதெல்லாம் கையில் வச்சு ரெடியாக தயாராக இருந்தாராம். இப்போ ஆழ்வார் அவரை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணுது, இவர் தான் பெருமாள் அமிச்ச ஆள் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் தான் பெருமாள் அமிச்ச ஆளான்னு கேட்டோன்னா, ஆமாம் நான் தான் பெருமாள் அமிச்ச ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த வியாபாரி. உடனே இவரை சொல்லிருக்கிற, உன் கையில் ஒன்றையுமே காணுமே, ஏதோ மரக்கால கையில் வச்சு நின்றுருக்கேன், பெருமாள்கிட்ட பெருமாள் என்கிட்ட பைசா காசு வாங்கிக்கோ, கூலி கொடுக்கறதுக்கு இல்லைன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வியாபாரி சொன்னாராம், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், அந்த பெருமாளை நினச்சி 3 முறை இந்த மண்ணை எடுத்து இந்த மரக்கால நான் போட்டால் கூட ரொம்ப சுலபமாக எல்லாரோட கடனையை அடைக்க முடியும், கூப்பிடு உன்னோட கூலி ஆட்களா அப்படின்னாலாம். உடனே எல்லா கூலி ஆட்களும் கூப்பிட்டாராம், ஏன்னா எல்லாருக்கும் பைசா கொடுக்கணும் இல்லையா, கூலி ஆட்களும் கூப்பிட்டாராம். கூலி ஆட்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வியாபாரி சொன்னாராம், இந்த பேர் இது பெருமாளே அமிச்சது. இப்போ இந்த இடத்துல உண்மையா அந்த அரங்கனோட மதுசுவருக்கு யாரெல்லாம் வேலை பண்ணியிருக்காளோ உண்மையா இருந்தா நான் கொடுக்கக்கூடிய இந்த மரக்காலில் கொடுக்கக்கூடிய இந்த பணம் இருக்கு இல்லையா, அது மண், யாராவது மண்ணை தான் எடுத்து கொடுக்குறாரு, அது பொண்ணா மாறும். அவள் அந்த பொண்ணை எடுத்துன்னு போகலாம். இந்த உண்மையா வேலை செய்யாமல் இந்த 100 நாள் திட்டம்லாம் பார்த்துருக்கோம். நிறைய இடத்துக்கு போகும்போது நீங்கள் பார்த்துருப்பேன். அங்கே அந்த 100 நாள் திட்டம்னு சொல்லிட்டு இந்த மரத்தடிக்கிட்டே உட்காந்துருப்பாள். அவன் என்ன 100 நாள் திட்டம் என்ன வேலை பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒன்று கூலி ஆட்கள் வரால, அவனால் அது மாதிரி உன்னை ஏமாத்துற வர இருப்பா. அவளுக்கெல்லாம் இது மண்ணாக தான் இருக்கும், பொண்ணாக மாறாது. அப்படின்னோடனே திருமங்கையாழ்வாரை பொறுத்த வரைக்கும் அவள் எல்லாரும் நல்லா வேலை பண்ணவாதான், நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ கொடுக்குற பொண்ணை கொடு, அதெல்லாம் எல்லாம் மாறும், நீ கொடு அப்படின்னு அவர் அந்த வியாபாரி சிரிச்சுன்னு என்ன பண்ணாராம், மரக்காலில் மண் எடுத்து கொட்டாராம். சில பேருக்கு நிஜமாவே பொண்ணா மாறிது, சந்தோஷமா எடுத்துன்னு போயிட்டான். அதில் பாதி பேருக்கு மேலே அது மண் மாறவே இல்லை, மண்ணாவே தான் இருந்தது, பொண்ணவே மாறல. கூலி ஆட்கள்ல கத்த ஆரம்பிச்சிட்டான், இது என்னது எங்களுக்கு இது மாதிரி பண்ணணும்,
பெருமாள் ஏற்கனவே சொன்னார்ல, ஒழுங்கா வேலை செய்யலைன்னா இந்த வந்து பொண்ணா மாறாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதெல்லாம் நம்புறதுக்கு இல்லையே. உடனே அவள் என்ன பண்ணா, திருமங்கையாழ்வார சாட சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இந்த மாதிரி எங்களை கூட்டின்னு வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு. திருமங்கையாழ்வாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஏன்னா இது என்னது, இப்போ காசு கேட்டா பெருமாள் போய் வாங்கிக்கணும்னு சொன்னா அவர் என்ன நினைச்சார், யாரோ கொண்டு வந்து கொடுப்பா, அந்த காசை வாங்கி கூலி கொடுத்துடலாம் அப்படிதான் அவர் யோசிச்சார். இந்த மாதிரி மண்ணு பொண்ணுலாம் பேசினார்னா அவருக்கும் புரியல, அவருக்கும் கோபம் வந்துடுது. அதனால என்ன பண்ண, அந்த வியாபாரியை சாட ஆரம்பிச்சு துரத்த ஆரம்பிச்சா, வியாபாரி ஓட ஆரம்பிச்சிட்டார். நானும் ஓடுறேன் சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு, வியாபாரி ஓடுறாரு ஓடிண்டே இருக்கார். இந்த திரு ஆதனூர் அப்படிங்கிற நிர்தேசத்துல பெருமாள் என்ன பண்ணார், அப்படியே ஓடி வந்து அந்த கர்ப்பகிரகத்துல சயன திருக்கோலத்துல அப்படியே நின்றுட்டார். இன்னைக்கும் அந்த ஆதனூர் பெருமாள் போய் சேவிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பெருமாள் மரக்கால தலையில வச்சுட்டு எழுத்தாணி கையில வச்சுட்டு சயன திருக்கோலத்துல இருப்பார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம் தான், திருமங்கையாழ்வாருக்கு காட்சி கொடுத்த திவ்யதேசம் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த திரு ஆதனூர் அப்படிங்கிற இந்த 78வது பாசுரத்துக்கு உண்டான திவ்யதேசம். இப்போ இதுல ஒரு சின்ன சின்ன விசேஷங்கள் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான விசேஷங்கள். அது என்ன தெரியுமா, இப்போ வந்து இவர் துரத்தின்னு வந்தார் இல்லையா, அந்த வணிக துரத்தின்னு வந்தார். இப்போ பெருமாள் வந்து மரக்கால் ஓலை இந்த எழுத்தாணி இது சகிதமாக தான் ஓடி வர்றாரு. இப்படி ஓடி வரும்போது ஒரு இடத்துல ஓலை விழுந்துருது. அந்த ஓலை அப்படி எடுத்தார் பெருமாள். அந்த எடுத்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னைக்கு ஓலைப்பாடி அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஊர். அது இன்னைக்கு அந்த ஆதனூர் பக்கத்தில் போனீங்கன்னா இந்த ஓலைப்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த இடத்துல திரும்ப பெருமாள் வந்து அந்த ஓலை எடுத்தாராம், அதனால அது ஓலைப்பாடி. இப்போ வந்து பகவான் வந்து ஓடி வந்துட்டு இருக்காரு இல்லையா, ஓடி வரும்போது ஆழ்வார் வராரான்னு திரும்பி பார்த்தாராம் பெருமாள். வந்துட்டு இருக்காரா, ஏன்னா துரத்தின்னு வராருல ஆழ்வார், வராரான்னு திரும்பி பார்த்தாராம். அதனால அந்த இடத்துல அந்த ஊருக்கு பேரு திரும்பூர், ஏன்னா திரும்பி பார்த்தார் பெருமாள், அதனால திரும்பூர் அப்படிங்கிற அந்த பேரோட தான் இன்னைக்கும் அந்த ஊர் இருக்கு. இப்போ ஆழ்வார் வந்து மரக்காலுக்குள்ள கை வச்சார், மரக்கால் எடுத்துட்டு வந்தார் இல்லையா, மரக்காலுக்குள்ள கையை விட்டு மரக்கால் கீழே வந்தது. அதை இப்படி எடுக்கிறதுக்கு வரும்போது வைகாவூர், ஏன்னா மரக்கால கை விட்டு அப்படி எடுத்தாராம், அதனால அது வைகாவூர். இந்த மாதிரி பெருமாள் வந்து அப்படி புகுந்து ஓடி வந்தார். அதாவது இந்த ஆதனூர் கோயிலுக்குள்ள புகுந்து வரதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்குள்ள ஓடி வந்தார். அந்த ஊருக்கு பேர் பூங்கொடின்னு பேரும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாமத்தோட இந்த பேரோடைய தான் இந்த திவ்யதேசத்தை சுற்றி, அதாவது இந்த ஆதனூர் திவ்யதேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் இதே மாதிரி. ஏன்னா பெருமாள் வந்து அந்த இடத்துலலாம் வந்து அங்கே ஆழ்வாருக்காக ஓடி வந்தார், இந்த காட்சி கொடுத்தார் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துக்காக இன்னைக்கு அந்தந்த ஊரில் அந்தந்த பேர் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகான ஆச்சரியமான விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே காமதேனு தவம் பண்ணி அந்த பெருமாள் காட்சி கொடுத்தார். ஏன்னா கறவைகள்னா மாடுகள் தானே, பசுவான காமதேனுக்கு காட்சி கொடுத்த இடம் தான் இந்த திருஆதனூர் சொல்லக்கூடிய ரொம்ப அழகான திவ்யதேசம். இந்த ஊரோட விமானம் வந்து பிரணவ விமானம். இந்த ஊர் ஏன்னா கொள்ளிடத்துக்கு வான்னு பெருமாள் சொல்லிட்டாரு இல்லையா, கொள்ளிடத்துல வந்து பணம் வாங்கிக்கோ அப்படின்னாரு. இந்த ஊரு கொள்ளிடம், காவிரி கொள்ளிடம், அந்த ரெண்டு பக்கத்துக்கு நடுவுல அந்த ஆறுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு அழகான திவ்யதேசம். நீங்க தானே வர சொன்னார் பெருமாள். இப்போ இந்த இடத்துல அந்த திவ்யதேசம் இருக்கிறதால ரொம்ப அழகான இந்த ரெண்டு ஆறுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். இன்னைக்கும் பெருமாள் வந்து மரக்கால் அழகா தலையில வச்சுட்டு இடது கையில எழுத்தாணி வச்சுட்டு ஏடு அந்த ஓலைப்பாடின்ற ஊர்ல ஓலை எடுத்துட்டு ஓடி வந்தார் இல்லையா, அந்த ஓலை இதோட சங்கீதமாக இன்னைக்கும் நீங்க திருஆதனூருக்கு போனீங்கன்னா ஆச்சரியமாக பெருமாள் காட்சி கொடுக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான திவ்யதேசம். இந்த இடத்துல காமதேனு, ஏன்னா காமதேனுக்கு காட்சி கொடுத்தாரு, அதனால பெருமாளோட பாதத்துல, பெருமாளோட சயன திருக்கோலத்தில் இருப்பார், அவரோட பாதத்துல காமதேனு இருக்கா மாதிரி இன்னைக்கும் நீங்க போனா சேவிச்சுக்கலாம். இங்க உள்ள ஒசூரோட திருநாமம் என்ன தெரியுமோ, ஸ்ரீரங்கநாதர். ஏன்னா ஸ்ரீரங்கநாதருக்கு ஆதனை அவனை சென்று அடையணும் தானே இந்த பாசுரங்களெல்லாம் கொடுத்துருக்கான். இப்போ இந்த திவ்யதேசத்துல பள்ளி கொண்ட பெருமாளை காட்சி கொடுக்கக்கூடிய அதே ஸ்ரீரங்கநாதர் தான். அதனால நாமனும் ஆண்டாள் இந்த தேவேஷத்துக்கு தான் மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படிங்கிற ஒரு பரிபூர்ண நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த திவ்யதேசோட பெருமைகள் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இன்னும் 2 பாசுரங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 29, 30 2 பாசுரங்களுமே ஒரே நாள் சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த மார்கழி 29 நாட்கள் தான். இப்போ நாளையோட பாசுரங்களோட மகிமைகளை திவ்யதேசமும் நம்ம அனுபவிக்கிறது நாளையோடு முடிகிறது. எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கேட்காதவா முதல்ல கூட கேட்டுட்டு வரலாம். ஏன்னா இப்போ அவளோட பெருமைகளை எப்போ கேட்டாலும் உடனே மார்கழியிலையும் கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம், வருடம் முழுக்க அவளோட பெருமைகளை கேட்கலாம், அவளோட பாசுரங்களை எப்போ வேணாலும் சேவிக்கலாம். அதனால நீங்கள் அந்த எல்லாரும் இது வரைக்கும் யாரும் கேட்காம இருந்தீங்கன்னா எல்லாரும் இதை கேட்டு சகல சௌபாக்கியங்களோட இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு நாளைக்கு 2 பாசங்களோட மகிமைகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.